ஹாய். இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் 65 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எப்படி என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னாலும் எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வேறு மாதிரி ஸ்டைலில் பண்ணுறீங்க அப்படின்னா நானுமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நானுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி சிம்பிளாக பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவிட்டு உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ சேர்த்துது அப்படின்னு சொன்னது இந்த 2 லெக் பீஸும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். 1/2 கிலோ சிக்கன். இதுக்கு 1.5 ஸ்பூன் வந்துட்டு நம்ம இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதை அப்படியே பிசைஞ்சு பாருங்கள். ஒரு கெட்டியாக இருக்க மாதிரி அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து நல்லா வந்துட்டு பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு பிசைஞ்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு ஊற வச்சுட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்துட்டு உப்பு போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருவோம். அரை மணி நேரம் கழிச்சு வானல் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக காயிற அளவுக்கு. சிக்கன் 65 போடும்போது நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். போட்டோடனே திருப்பி விட வேணாம். ஒரு நிமிஷம் போல் எண்ணெயிலே இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு திருப்பி விடுங்க. இதில் வந்துட்டு அரிசி மாவு வந்து நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்படி அரிசி மாவு சேர்க்கும்போது அது சீக்கிரமாக வந்து கலர் மாறிடும். ஆனால் வேகாத மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் அரிசி மாவு சேர்த்துட்டேன். ஸோ அவ்வளோதான். நல்லா திருப்பி விட்டு சிக்கன் வந்து வெந்த பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம். நான் கருவேப்பிலை எதுக்கு போடுறேன் அப்படின்னா எனக்கு அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு பிடிக்குன்றதுனால நான் இது கூடவே போட்டு அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி மீதி இருக்க சிக்கனுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் now available on Play Store and App Store. Buymote e-shopping.